கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நேயர்களே, கடந்த வாரங்களில் நாம அறம் செய் நிகழ்ச்சியில அந்த மது பழக்கத்துல, போதை பழக்கத்துல அடிமையாகி இருக்கிற பெற்றோர்களுடைய குழந்தைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய உளவியல் மருத்துவர் அவர்களுடைய அற்புதமான ஒரு வழிநடத்துதல், இங்கே பங்கு பெற்ற அத்தனை பேருடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் பேசி என்னென்ன விஷயங்கள்ல அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை நாம திரும்பவும் ஒரு சின்ன ரீகேப்ல பார்க்கலாமா? அப்பாவே பெண்ணுகிட்ட தகாத நிலையில இருக்கிறாங்கன்னா என்ன மனநிலையில இருப்பாங்க டாக்டர்? என்ன அது? குழந்தைங்களன்றதை விட வைஃபையே கூட அபியூஸ் பண்றவங்க இருக்காங்க. அப்பா ஸ்தானத்துல இருக்கனால அந்த குழந்தைக்கு அப்பா டைம் கொடுக்கல. அதனால இவரை அப்பாவை நினைச்சு அவர்கிட்ட எல்லாம் போய் எல்லாம் மூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா, சோ அந்த மாதிரி அந்த பொண்ணுட்டு அப்ரோச் பண்ணிருக்கான். இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி தப்பா நடந்துக்கு பாக்குறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த பார்ட்டு டச் பண்ணாங்கன்னா நீ போய் மம்மி கிட்ட சொல்லணும், டாடி கிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுறதுங்கிறது உங்களோட காக்னிஷன், திங்கிங்ங்கிறது பிளண்ட் ஆயிரும். சென்ற வாரம் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன பேசணும் அப்படின்றது இப்ப நீங்க பாத்தீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ நம்ம ரிலேஷன் சைட்ல பார்த்தீங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அப்படித்தானே இருப்பாங்க. நிறைய நகை போட்டிருக்காங்களா, வீடு இருக்கா, கார் இருக்கா, பணம் இருக்கா, இப்படி பார்த்து தான் பேசுவாங்க. எத்தனையோ பேர் நான் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளில் என் கழுத்தை பார்த்தவங்களும் காதை பார்த்தவங்களும் நிறைய பேர். நான் இதனாலே நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். நிறைய வீடுகளுக்கு, நிறைய ஃபேமிலிஸ் கூட போய் ஏன் எங்கள் ரிலேஷனே எங்கள் வீடுகளுக்கு வரமாட்டாங்க. எங்கே வந்த பணம் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒதுக்கி வச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்காக அந்த டைமில் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஒரு ப்ரேயர், சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கலாமே. நம்ம மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு வரணும். இது ஒரு நோய், அவன் ஒரு நோயாளி, அவன் அதனால தான் அப்படி இருக்கான். அட்லீஸ்ட் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் பண்ணணும் மேம். இது குழந்தைங்க, அப்பா குடிக்கிறாரு, ஒய்ஃபு என்ன பண்ணுவாங்க, அவங்க படிச்சிருந்தா ஓகே வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா ஏதோ கட்டட வேலை எங்கேயோ ஒன்று போகிறாங்க. ஹஸ்பண்ட் சரி இல்லைன்னா அந்த லேடி ரொம்ப கண்டிப்பாக தப்பான கண்ணோட்டத்தில் அணுகுவாங்க ஆம்பளைங்க, இல்லைங்களா? எங்கிட்டயே வேற மாதிரி அர்த்தத்தில் பேசின ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. தவறான ஒரு அர்த்தத்தில் பார்த்ததும் பார்வை தப்பாக இருக்கும் அல்லது பேச்சு தப்பாக இருக்கும். அதனால நம்ம சமுதாயம் அந்த ஒரு விழிப்புணர்வு வேணும். லேடிஸை தப்பாக பார்க்குறது எல்லாமே ஹஸ்பண்ட் சரியில்லைங்கும் போது அதெல்லாம் வரத்தானே செய்யும். அப்படியெல்லாம் வருது. நம்ம அதனால சமுதாயத்தில் இப்போ இது குடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற விஷயம் லேடிஸ்க்கு தெரியறதில்ல. என் தலையெழுத்து, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை அவ்வளோதான், நான் என்னோடய லைஃப் இப்படியே தான் போகணும், எனக்கு இதுலேருந்து வர்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு நினச்சி நிறையா லேடிஸ் முடங்கி போய் இன்றைக்கும் கிராமங்களில் அப்படியே இருக்கிறாங்க. ஏன் நகர பகுதிகளில் கூட, ஏன் நல்லா படித்தவங்க கூட, டாக்டர்ஸோட ஃபேமிலி, அவங்களுக்கு கூட இது ஒரு நோய் அப்படின்னு தெரியறதில்ல. இதுக்கு ஒரு வழி. இன்றைக்கி கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நான் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கேன், வெளியே சொல்ல முடியாதுமா, அட்மிஷன் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கே நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், அவங்களுக்கு அது தெரியல நான் டாக்டர் அப்படிங்கிறாங்க. இப்போது அதுக்கு நிறைய விழிப்புணர்வு வேணும் மேம். விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் சமுதாயத்தை. நம்ம எல்லாருமா சேர்ந்து தான். கண்டிப்பாங்கம்மா. உங்களுடைய இந்த ஆதங்கத்தை 100க்கு அதுக்கு மேலே ஏதோ சதவீதம் இருந்தால் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பே. வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் பொழுது அது இந்த பர்டிகுலர் டாபிக் ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணது. டாக்டர் டிசைட் பண்ணாங்க, ஃபாதர்கிட்ட பேசும்போது சரி ஓகே செய்யலான்னு. ஆனால் எனக்கு மனசில் இருந்துச்சு, இது என்ன ஒரு பெரிய டாபிக், இந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் உண்மையிலேயே. ஆனால் இன்னைக்கு இத்தனை வாரங்கள் போகிறோம், நமக்கு இது இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருந்துகிட்டே இருக்குதுன்னு. ஆரம்ப நிலையில் நான் இதை மது பழக்கம், போதை பழக்கம் உள்ளவர்கள் அப்படிதான் நான் மைண்டுக்குள்ள, மேபி என்ன மாதிரி பொது ஜனங்கள் நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க குடிநோய் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க. அது எனக்கு அது புதுசாக இருக்குது, குடிநோய் அப்படின்றது. எனக்கு அதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்களேன். அது என்ன குடிநோய் அப்படின்றது என்ன? குடிநோய் என்பது ஆக்சுவலாக பாடியோட டாலரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதா நம்ம குடிநோயின்னு சொல்கிறோம். அதாவது மற்ற சாப்பாடோ அல்லது மற்ற தண்ணி, தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறதோ நம்ம செஞ்சோம் அப்படின்னா போதுன்ற ஒரு கட்டம் நம்மளுக்கு வரும், வேண்டான்னு சொல்லிடுவோம். அதிகமாக குடித்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வாமிட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்காது. பட் ஆனால் அந்த குடியை பொறுத்தவரையும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குவார்டர் குடித்தாலும் சரி அல்லது ஒரு கட்டிங் குடித்தாலும் சரி, நெக்ஸ்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பாட்டில் பீர் கொடுத்தீங்கன்னா அடுத்து நான் 10 பாட்டில் எப்போ வரும்னு கேட்பேன் உங்ககிட்ட.
எனக்கு போதுன்னு சொல்ல தெரியாது. ஐ cannot கண்ட்ரோல். என்னால் ஸ்டாப் பண்ணுன்ற ஒரு விஷயம் எனக்கு வராது ஆக்சுவலாக. ஸோ மற்ற நோய்க்கு இந்த நோய்க்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நோயாளிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே பரிதாபம் வரும். பட் இந்த நோயாளியை பார்த்தோன்னா அவங்க மேலே கோவம் வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாடி லெவலோட டாலரன்ஸ் ஆல்கஹால்னு கிடையாது, எனி ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் எது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குதோ, பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்குதோ, தேவைக்கு அதிகமாக யூசேஜ் ஆகுதோ அதை வந்து நம்ம அடிக்ஷன் சொல்கிறோம். அதுதான் நோயின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ பாடியோட டாலரன்ஸ் லெவலில் இது ஆக்சுவலாக ஆல்கஹால் லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னா அலர்ஜின்னு சொல்லுவோம். அலர்ஜின்னா நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுறணும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த அலர்ஜி எப்படின்னா ஒவ்வாமைன்னு சொல்கிறது எப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும். என்னோட பாடி வந்து கிரேவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், தூண்டிக்கிட்டே இருக்கும், வேணும் வேணும் வேணுன்ற மாதிரியே இருக்கும். குடிநோய் இதை தான் நம்ம குடி நோயின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அவர் வேணும்னு செய்யலை அல்லது புரிஞ்சுக்கிட்டு செய்யலை, அவரால் முடியல, அதுதான் உண்மை ஆக்சுவலாக. அவருக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் அதில் வராது. போதும் அப்படின்ற அந்த நிலைக்கு வரவே முடியாதனால அது அப்படியே கண்டினியூவா சஸ்டைனபிளா போயிட்டே இருக்குது அது பாட்டு. அடிக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு போதும்னு சொல்ல தெரியாது, எனக்கு தேவைன்ற மாதிரி தான் தெரியும், இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணுன்ற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் அடிக்ஷன் ஆக்சுவலாக. ஸோ அதில் எனக்கு அந்த கண்ட்ரோல்ன்றது சுத்தமாகவே இருக்காது, என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படியே நான் ஸ்டாப் பண்ணாலும் 1 வாரம் 2 வாரம் ஏதாவது ஒரு கண்டிஷன் பேஸில் ஸ்டாப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் தொட்டுட்டேன் அப்படின்னாக்கா என்னால் விட முடியாது. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் லெவலில் நிறைய சிஸ்டம்ஸ் செட்டப்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆல்கஹாலிக் அனானிமஸ், அப்புறம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக எங்கே போனாலும் கரெக்டாக கிடைக்குமா, இல்லை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குதா? சார், அது நீங்கள் ஒரு நிமிஷம் தான், இந்த அடிக்ஷனுக்கே இன்னும் கொஞ்சம் சேர்த்த வேண்டியிருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். இவர் சொன்னது வந்து ஃபிசிக்கல் பார்ட்டுங்க. இப்போது குடித்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை இவர் சொல்கிறார். பட் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து குடிக்கிறதுக்கு காரணமான விஷயங்கள், என்னோட எண்ணங்கள், அந்த அப்சஷன் சொல்கிறோம். இப்போ ஒருத்தரை எப்படி ஆல்கஹாலிக்குன்னு கண்டுபிடிக்கலான்னா, குடிக்கும்போது குடிக்கிற அளவை கட்டுப்படுத்த முடியாது, குடிக்காம இருக்கும்போது குடிக்கிற நினைவை கட்டுப்படுத்த முடியாது. எப்பவுமே குடிக்காம, அப்போ பிரச்சனை வந்து குடிச்சதுக்கு அப்புறமான்னு கேட்டா இல்ல, அது வந்து the second part which can be changed, but there is a part which cannot be changed. அதாவது சாரி, அதாவது இந்த அலர்ஜின்னு சொன்னார் இல்லையா சார், அந்த ஒவ்வாமை சொல்றோம் இல்லையா, அது வந்து உடம்புக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள ஆல்கஹால் போனதுக்கு அப்புறம் அதை கட்டுப்படுத்த முடியாது. அது என்னன்னாலும் அது இன்னும் வேணுங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ நான் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்குவோம், ஒரு பாட்டில் தண்ணி எனக்கு குடிக்க கொடுக்குறீங்க, நான் அதை குடிச்சேன்னா வயிறு ஃபுல்லாயிரும். இல்லை நீங்கள் இன்னொரு பாட்டில் குடிச்சே ஆகணும்னு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் இன்னொரு பாட்டில் மேபி, அதே கஷ்டம்தான் பட் குடிக்கலாம். பட் 3வது லிட்டர் தண்ணி தான் கொடுக்குறீங்க, வேற எதுவும் கொடுக்கல, தண்ணி தான் கொடுக்குறீங்க, நான் அதை கஷ்டப்பட்டு குடிச்சேன்னா வந்து எனக்கு வாமிட்டு தான் வரும். நீங்கள் கொடுக்குறது எனக்கு 3 லிட்டர் தண்ணி, 3000 லிட்டர் ஆஃப் வாட்டர். பட் நான் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து 9 பீர் குடிப்பேன், அது எனக்கு வாந்தி வர்றதில்லை. சொல்றது புரியுதுங்களா? அதுவும் லிக்விடு தான், இதுவும் லிக்விடு தான். ஆல்கஹால், பியர்ல ஆல்கஹால் இருக்கு, என் உடம்பு எடுத்துக்குது. அப்நார்மல் ரியாக்ஷன் சொல்றோம் நம்ம. நார்மல் ரியாக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் தண்ணி எப்படி வாந்தி வந்ததோ அதே மாதிரி எனக்கு இதுவும் வாந்தி வரணும். பட் தண்ணினா வாந்தி வருது, பியரோ இல்லை வேற ஏதாவதுன்னா லிட்டர் கணக்கில் போனாலும் அதிகபட்சம் போய் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அதை வந்து யூரினா தான் வெளியே வருது. வாந்தி வர்றது கடைசி கட்டம், அதுவும் அந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல வாந்தியும் வராது, ஃப்ளாட் ஆயிரும், நாக் அவுட் தான். நார்மல் ரியாக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் தண்ணி எப்படி வாந்தி வந்ததோ அதே மாதிரி எனக்கு இதுவும் வாந்தி வரணும். பட் தண்ணினா வாந்தி வருது, பியரோ இல்லை வேற ஏதாவதுன்னா லிட்டர் கணக்கில் போனாலும் அதிகபட்சம் போய் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அதை வந்து யூரினா தான் வெளியே வருது. வாந்தி வர்றது கடைசி கட்டம், அதுவும் அந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல வாந்தியும் வராது, ஃப்ளாட் ஆயிரும், நாக் அவுட் தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ அந்த மாற்ற முடியாதது வந்து என்னோட இந்த உடம்புல இருக்கிற பிரச்சனை. பட்டாசு கொளுத்துனாதான் வெடிக்கும் இல்லைங்களா? அப்போ பட்டாசு வந்து என் உடம்புல இருக்கு, கொளுத்துறதுங்கிறது குடிக்கிறது. நான் 12 வருஷமா குடிக்கல, இன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்னா வைஃப் சொன்ன மாதிரி நான் மறுபடியும் நாளைக்கே பக்கத்து பெட்ல எனக்கு போட்டுற வேண்டியதுதான். அப்போ என்னை காப்பாத்துற விஷயம் என்ன? உள்ள சிஸ்டம்குள்ள ஆல்கஹால் போகாம என்னை தடுக்க போறது என்ன? வாட் இஸ் கோயிங் டு ஸ்டாப் மீ ஃப்ரம் ட்ரிங்கிங்? முதல் மாதிரி இல்லை, உடம்பும் பரவாயில்ல, முதல் அளவுக்கு மோசம் இல்லை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் பரவாயில்ல, வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் வாட் இஸ் கோயிங் டு ஸ்டாப் மீ ஃப்ரம் ட்ரிங்கிங்? அதுதான் என்னோட எண்ணங்கள், என்னோட திங்கிங், அதுதான் மாறணும். அப்போ அங்கதான் வந்து நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் கொண்டு வரோம்.
அப்போது அந்த எண்ணங்களில் அப்சஷனில் எனக்கு குடிக்கணுங்கிற அந்த எண்ணம் வராமல் செய்கிறதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் தான் நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். குடிக்கிறதுக்கு அப்புறம் இல்லை, அளவாக குடிக்கிறதுக்கு நாங்கள் வழி சொல்கிறது இல்லை, குடியை நிறுத்துறது தான் ஒரே வழி. அப்போது எது என்னை தடுக்க போகுது, என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னா என்னோட எண்ணங்களில் மாற்றம் வரப்போகுது, என்னோட பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரப்போகுது. அதான் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம பேசணும். இந்த மாதிரி ஃபினான்ஸ், மணி மேனேஜ்மெண்ட், செக்ஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட் தான் என்னோட பிரச்சனை. என்னோட லைஃப் என்னால் சரியாக மேனேஜ் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஆல்கஹாலிக்கு எஜுகேட் பண்ணி அவனை வந்து அவனுக்குள்ளே இருக்கிற சக்தியை அவனுக்கு டேப் பண்ண வச்சு, வெளியிலலாம் சொல்யூஷன் கிடையாது, அவனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவை குடிக்க போகும்போதும் குடிக்க வேண்டான்னு ஒரு சத்தம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லா ஆல்கஹாலிக்கும் வரும், அதை தாண்டி தான் அவன் குடிக்கிறான். அப்போது என்ன மாறுதல்னா இப்போ வந்து குடிக்கிற சத்தம், குடின்னு சொல்கிற சத்தம் விட குடிக்க வேண்டான்னு சொல்கிற சத்தம் எனக்கு இப்போ அதிகமாக கேட்குது. முதல் வந்து குடின்னு சொல்கிற சத்தம் தான் அதிகமாக கேட்டுச்சு. அப்போது எது அதிகமாக கேட்டதோ அதுதான் என் வாழ்க்கையை வழி நடத்துச்சு. இப்போது இந்த சேஞ்ச் வர்றது தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம். இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய இது, அதாவது ஃபிசிக்கல் மேடம் சொன்ன டீடாக்ஸ், அப்புறம் மென்டல் இவங்க கொடுக்குற அந்த எமோஷ்னல் இஷ்யூஸ், மற்ற விஷயஸ்க்கெல்லாம் அப்புறமேல் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் 4 டைமென்ஷனலாக இதை நம்ம பிரித்து இந்த 4 டைமென்ஷனுமே நம்ம ட்ரீட் பண்ணுற போது மட்டும்தான் அதிலிருந்து அவன் டோட்டலாக வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ ப்ரோக்ராம் ஆல்கஹாலிக்ஸ் அனானமஸ் மூலிமா நம்ம வந்து கொண்டு வரோம். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். வி ஜஸ்ட் டேர்ம் இட் ஒரு குடி தானே, ஒரு ஆல்கஹாலிக் தானே, மாறிடலாமே, கண்ட்ரோலாக குடிக்கலாமே, அளவா. இவனுக்கும் ஆசை தான், ஒவ்வொரு தடவையும் குடிக்க ஆரம்பிக்கும் போது நேற்று மாதிரி குடிக்கக்கூடாது, இன்னைக்கு அளவாக குடிக்கணும்னு. நான் காலையில் எந்திரிச்சு போகும்போது, வீட்டிலேருந்து கிளம்புற போது, நேற்று ரொம்ப தொந்தரவாயிருச்சு, நிறைய அவமானப்பட்டோம், நிறைய கடன் வாங்கிட்டோம், கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு வந்து என்ன தலைவலி, இன்னைக்கு கண்ணே தெரியாது. மற்றவனுக்கெல்லாம் குடிக்க குடிக்க கண்ணு தெரியாமல் போகும், எனக்கு குடிக்க குடிக்க தான் கண்ணே தெரியும். மற்றவங்க குடிக்க குடிக்க தான் போதையாவாங்க, நான் குடிக்க குடிக்க தான் தெளிவாவேன். இதுதான் நார்மல் அண்ட் அப்நார்மல் ரியாக்ஷன். அப்போது நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற போது இன்னைக்கு ஒரே ஒரு கட்டிங் மட்டும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வீட்டிலேருந்து கிளம்புவேன். அங்கே போகிற போது கட்டிங்க்கு நான் போய் எங்கே போய் ஆளை தேடுறது, இன்னொரு பார்ட்னர் எனக்கு வேணும் கட்டிங் வாங்குறதுனா. அப்போ எங்கே போய் ஆளை தேடுறது, அதனால் வாங்குறது கோட்டராகவே வாங்கிடலான்னு வண்டி நிறுத்தணும்னா கோட்டர் வாங்கணும்னு பிளானோட உள்ளே போவேன். கடையில் போய் காசு கொடுக்குற போது ஆஃபாக வாங்குவேன். ஏன் ஆஃபாக வாங்குறேன்னா கோட்டரில் டூப்ளிகேட் வரும், அதனால ஹாஃபாக வாங்கலாம். ஆனால் குடிக்கிறது கட்டிங் தான், குடிக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு போய் உட்காருவேன். பட் அது உட்கார்ந்தது தான் எனக்கு தெரியும். இன்னொரு இதை முடிச்சு அடுத்த ட்ரிங்க் நான் சொல்லிடுவேன். இதே தான் அடுத்த நாள் நடக்கும். அப்போ இதுக்காக அதாவது மனைவி வந்து ஒரு நல்லது கெட்டது ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் ஒரு மேலே மட்டும் போயிட்டு வர வரைக்கும் தயவு செஞ்சு குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு மேடைக்கு போகிற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். அதுக்குள்ளே யாரோ ஒரு ஆல்கஹாலிக்கோ இல்லை யாரோ ஒருத்தர் கண்ணில் படுவாங்க. முக்கியமான சமயத்தில் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். எந்த முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணணும், என்னோட லைஃபே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் கொடுப்பாங்க, அவரை போய் பார்க்கணும். அப்போ வந்து பண்ணவே கூடாதுன்னு நினைப்பேன், இருக்கும். பட் அந்த டைமில் வந்து ஒரே ஒரு ட்ரிங்க் மட்டும் இருந்தால் நல்லா தெளிவாக பேசலாம், ஏன்னா நேத்தோட இதில் வந்து பேசினா பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒன்று தான் குடிக்கணும்னு நினைப்பேன். பட் அது முடியாது. இல்லை, ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயமும் நான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது வந்து பார்க்குற நேயர்களுக்கு அது பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் லெவலில் நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே சமமான ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்குதா, இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இல்லை வேரியேஷன்ஸ் எதாவது இருக்குதா என்ன சொல்லுங்களேன்? ட்ரீட்மெண்ட்டில் வந்து வேரியேஷன் அப்படின்றது இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு புரிதலை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுலே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. யாருக்கு பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு ஏதோ பண்ணி இவங்களை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் எந்த மாதிரியான அணுகுமுறை நம்ம இது பண்ணணுன்றதுல அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட்ன்ற பேரில் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்படி பண்ணால் அவங்க ஃபஸ்ட்டு வெளியில் அதை விட்டு வெளிலையும் வர முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா கையில் சூடம் ஏற்றுறது, கையில் கயிறு கட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க.
அது வந்து மூட நம்பிக்கை அப்படின்றது நம்ம அதுக்கு போக வேண்டாம், அது அவங்களோட நம்பிக்கை இருக்கலாம், பட் அதனால ரெக்கவர் ஆக மாட்டாங்க, அதுதான் பாயிண்ட். அது சரியான வழியும் இல்ல. அது கரெக்ட். அது வந்து அது பண்ணா கண்டிப்பா அது அது வந்து ஒரு ரெக்கவர் இதுக்கு இருக்காது கண்டிப்பா அப்படின்றது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் இதை. பிளஸ் வந்து ட்ரீட்மெண்ட் டிஅடிக்ஷன் சென்டர்ல எடுத்துக்கிறது தான் வந்து ப்ராப்பரான ஒரு வே இதுக்கு. ஸோ டிஅடிக்ஷன் சென்டர்ல ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் வருவாங்க, சைக்காட்ரிக் டாக்டர் வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்கஹாலோ ட்ரக்கோ யூஸ் பண்ணி சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதுலேருந்து அவங்கள ரெக்கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து தான் வெளியில் எடுத்துட்டு வர முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஆட்கள் டிஅடிக்ஷன் சென்டரில் இருப்பாங்க. சைக்காட்ரிக் டாக்டர் வருவாங்க, ஜென்ரல் ஃபிசிஷியன் ப்ளஸ் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. கவுன்சிலிங் மூலமாக அவங்க எதனால், என்ன ரீசன், சும்மா குடிக்கிறாங்கன்னு சொல்கிறோமே தவிர என்ன ரீசனால குடிச்சாங்கன்றது ஒன்று இருக்கு. ஸோ அந்த ரீசனை வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்னும் போது கொஞ்சம் ஓப்பனாக ட்ரஸ்ட் வர்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி. ஸோ ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் இது நோயின்றது தெரியணும். சும்மா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா குடிக்கிறவங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணணும், இது ஒரு நோய் அப்படின்றத குடி நோயாளிக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லணும். அவங்கள எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணும், ஹெல்ப் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, ஹெல்ப் வாங்குற இடத்துல இல்லை நீங்கள் அப்படின்றத உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். என்னன்னா சில பேர் வந்து நம்ம உள்ள டிஅடிக்ஷன் சென்டர் அப்படின்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே உள்ள போட்டு அடைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் வந்து நம்ம உள்ள டிஅடிக்ஷன் சென்டர் அப்படின்னா ஒரு 4 செவத்துக்குள்ள உள்ள போட்டு அடைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்கு. அது அப்படி கிடையாது. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து சங்கிலியில கட்டி போட்டுருவாங்க, ரொம்ப ஏதாவது போட்டு ரொம்ப ரணம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க அப்படின்ற எண்ணெல்லாம் கூட அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நம்மள வந்து என்கொயரி பண்ணும்போதே அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் அடிப்பீங்களா, கட்டி போடுவீங்களா? அந்த மாதிரி கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு பயந்துட்டு தான் நம்ம ஹஸ்பண்ட் அடிச்சிருவாங்களோ, நம்ம பையன் வலி தாங்க மாட்டான், சாப்பாடு சரியா போட மாட்டாங்களோ, இந்த மாதிரி ஒரு இதுல தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வரதுக்கு ரொம்ப தயங்குறாங்க, ஒரு ஸ்டெப் பேக்ல இருக்காங்க. அது அப்படி கிடையாது. வேணும்னா இந்த சென்டர் தானே நீங்க ஒரு சென்டரை பெஸ்டா சூஸ் பண்ணீங்கன்னா அங்க போய் பாருங்க, கேளுங்க, அங்க உங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, மெத்தட் என்ன அப்படின்றத ஃபுல் டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணுங்க. பண்ணாமலே விட்டுறாதீங்க. ட்ரீட்மெண்ட் இப்படியோ அப்படின்னு நினச்சி 2 ஸ்டெப் பேக்கில் போனோன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமே நம்மளை திரும்பி பார்த்தோன்னா நம்ம அங்கே இருக்கவே மாட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு போயிடும். ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன் வரணும் நிறைய பேர். ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னே தெரியல. இன்னமுமே சில பேர் வந்து சொல்கிறது என்னென்னா டிஅடிக்ஷன் சென்டரா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குன்றதே ஃபர்ஸ்ட் தெரியல. அதனால இது ஃபர்ஸ்ட் வெளியில் தெரியணும். அப்போ தான் அவங்க அட்லீஸ்ட் இப்போ கூகுள்னாவது சர்ச் பண்ணுவாங்க, டிஅடிக்ஷன் சென்டரா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. ப்ளஸ் அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு பொறுத்த மாதிரி, அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் இப்போ வந்து குடிச்சு சுகர் வந்திருக்கும், பிபி வந்திருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க, பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் இருக்கு, ஃபிசிக்கல் இன்ஜுரி நிறைய இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபுட்டோ அதுதான் அங்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம போய் கண்மூடித்தனமா ஏதோ ஒரு டிஅடிக்ஷன் சென்டர்லையும் சேராம போய் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டு சேர்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். ஒரு பெரிய டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் நம்ம பார்க்குறோம். எனக்கு என்னமோ நிறைவாக இந்த நிகழ்ச்சியை வந்து இத்தனை வாரங்கள் வந்து நம்ம பண்ணது வந்து ரொம்ப நிறைவாக இருந்ததா நான் நினைக்கிறத விட நம்ம டாக்டரோட முகத்தில் பாருங்கள், ரியலி. ஏன்னா அவங்க இப்போ எனக்கு புரியுது, இப்போ தான் நான் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறேன். என்னென்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சமூகத்துக்கு இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட். டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட், ஃபார் சூஸிங் திஸ் டாபிக். நாங்கள் பேசிகிட்டு இருந்தது தான், இது சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்றதுல. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், குடி பழக்கம் அப்படின்றது இல்லை, இது குடி நோய். அப்போ அது வந்து எவ்வளோ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அத்தனை பேத்துக்குமே உண்மையாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குடி பழக்கம், இந்த குடி நோய் ஆகி அந்த 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 குடும்பம் எப்படி சீரழியுது அப்படின்னா அப்படியே உயரத்தில் இருப்பாங்க, வாழ்க்கையில் எல்லா வளமும் இருக்கும். ஆனால் இந்த குடி நோயினால அதில் பாதாளத்துக்கு போன குடும்பங்களும் நிறைய இருக்க தான் செய்யுது. அதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். சாதாரண விஷயமா கடந்து போயிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே ரொம்ப விஷயமா இருக்குது. கேட்டால் ஜஸ்ட்டு ஒரு நாள் தானே, ஒரு 2 நாள் தானே, இது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கேதரிங் தானே,
என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க போனேன், இல்லை என் நண்பர் இவங்களோட கல்யாணத்து விருந்தில் சாப்பிட்டேன் அப்படின்றது சாதாரணமாக ஆரம்பிக்கிற அந்த விஷயம் இன்றைக்கு வந்து அது எவ்வளோ பெரிய சமூக சீர்கேட்டிற்கு வழிவகுக்குதுன்றதை தான் அந்த நிகழ்ச்சி நமக்கு அழகாக தெள்ள தெளிவாக காட்டியிருக்கு. குடும்பத்தில் ஆரம்பிக்கிற அந்த அந்த குடிப்பழக்கம் நோய் ஆகி அந்த நோய் அந்த அவரை மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அதை தொற்றிக்குது. இவர் குடிக்கிறதுனால இவர் குடிநோய் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் குடிக்காத அந்த அந்த குடும்ப உறுப்பினர்கள், மனைவியா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும், அவங்க அத்தனை பேருமே சஃபர் ஆகுறாங்க. இவருக்காச்சு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இல்லை அந்த டீஹைட்ரேஷன் சென்டரில் போய் அவரை மாற்றிக்க முடியுது. ஆனால் இதனால் காயப்பட்ட, இதனால் வந்து வாழ்க்கை இழந்து போன அந்த துணைவிய மனைவியா இருக்கட்டும் அல்லது அந்த குழந்தைகளா இருக்கட்டும், லைஃப் லாங்காக வந்து அதை அந்த அந்த ரணத்தை சுமந்துட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அதுதான். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம், அறம் செய் நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன? பெற்றோர்கள் குழந்தைகளுடைய இந்த உறவு விரிசல்களை உளவியல் ரீதியாக அணுகி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுப்பது. இன்றைக்கும் நமது அறம் செய் நிகழ்ச்சி அதை மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக, அழகாக, நியாயமாக, நல்ல புரிதலோடு அதை செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு வாரமும் இந்த தலைப்புல நிறைய விஷயங்களை நம்ம பேசுறது காரணமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டில் இல்லை உங்களை சார்ந்திருக்கிற இல்லை உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களுடைய உறவினர்கள் யாராவது இப்படிப்பட்ட ஒரு நோயில பீடிக்கப்பட்டிருந்தா தயவு செய்து அவர்களை நீங்களோ அல்லது அவர்களே இந்த டீஹைட்ரேஷன் சென்டர்ஸ் இது மாதிரியான நிறைய இடங்களுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். ஏன்னு சொன்னால் இது உங்களோடு முடிந்து போகிற விஷயம் மட்டுமல்ல. இந்த நோய் உங்களோடு நின்று போய் விடுவதில்லை. உங்களை சார்ந்திருக்கிற உங்கள் குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையுமே இது பாதிக்குது. அதை தான் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்கு சொல்ல நினைக்கிறோம். அன்புள்ளங்களே, அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அடுத்ததாக நம்மளுடைய தலைமுறையாக இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை மையப்படுத்திருக்கிறது. நான் வாழ்ந்தேன், நான் போனேன்றதெல்லாம் இல்லை. நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதை அப்படியே அந்த குழந்தைகள் வாழும். நாம் நெறியோடு வாழ்ந்தால் அந்த குழந்தை நெறியோடு வாழும். நாம் அற செயல்களோடு வாழ்ந்தால் அந்த குழந்தைகளும் அற செயலோடு செய்து அது வாழும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் முழுமையாக சொல்லிட்டோம். நீங்கள் தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இன்னும் அடுத்த ஒரு நிலையில அடுத்த ஒரு தலைப்புல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.